சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஆர்டர்ட் பேர். என்ன அப்படி பேர்னா, ஒரு பேர் ஒரே ஆர்டரில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்டர்ட் பேர். எப்படி? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறேன், அடுத்த ஆல்ஃபபெட் எடுக்கிறேன். இதே மாதிரி பேர் இடம் மாறாமல் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்டர் பேர். 1, 2, B, அப்புறம் 3, C, 4, D. புரியுதுங்களா? ஒரே மாதிரி நம்பர் இருக்குது பாருங்கள். நம்பர் எல்லாம் முன்னாடி இருக்குது, ஆல்ஃபபெட் எல்லாமே பின்னாடி இருக்குது. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஆர்டர் பேர். சரி, திருப்பி எழுதலாமா? எழுதலாம். A, 1, B, 2, C, 3, அப்புறம் D, 4. இப்படியும் எழுதலாம். ஓகேவா? ஆனால் என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு பேர் எடுக்கிறோமோ அதுதான் ரொட்டீனாக வரணும் அடுத்தடுத்து வர பேரில். இங்கே முன்னாடி நம்பர் எடுத்தேன், ஆல்ஃபபெட் எடுத்தேன், அடுத்த பேர்லாம் ஒரே மாதிரி வந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். முதல்ல ஆல்ஃபபெட் எடுத்தேன், அப்புறம் நம்பர் எடுத்தேன். அதே மாதிரி தான் எல்லா பேரும் இருக்குது. நடுவில் இன்டர்சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் நல்லது. ஓகேவா? இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செகண்ட் கான்செப்ட் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது ஒரு 2 செட் எடுத்துக்கலாம். A ஈக்குவல் டு 1, 2, 3, B ஈக்குவல் டு X, Yன்னு வச்சுக்கோ. இப்போது ப்ராடக்ட் என்னது? மல்டிப்ளிகேஷன் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? A இன்ட்டு B. இங்கே தான் கான்செப்ட். முன்னாடி என்ன இருக்குது? A இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது? B. அப்போது ஏல நம்பரையும் பியில் இருக்கிற எக்ஸையும் XYயையும் நீ பேராக எடுத்து ஆர்டர்ட் பேராக எழுதணும். ஓகேவா? இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்கள். 1 முன்னாடி A தான் இருக்குது, அதனால் நம்பர் எடுக்கிறேன். 1, X, அப்புறம் 1, Y, அப்புறம் 2, X, 2, Y, அப்புறம் 3, X, அப்புறம் 3, Y. ஓகேங்களா? இப்போ இது ஆர்டர் பேர். ஓகேவா? இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதான் 2 செட்டை கொடுத்துருவாங்க. அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது? பேராக எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? சாதாரண இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நான் மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன்றா இல்லையா? ஆனால் இங்கே பேராக எழுத போகிறோம். ஆர்டர் பேர் வாக்கில் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 1 முன்னாடி நம்பர் வந்துச்சு, பின்னாடி இது வந்துச்சு. இப்போ பாருங்கள், இது இப்போ இப்படி எழுதலாமான்னு கேட்டால் இப்படியும் எழுதலாம். B இன்ட்டு A. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வரும்னா, B என்னது? முன்னாடி இருக்குது. அப்போது X முன்னாடி வரணும், XY முன்னாடி வரணும், 1, 2, 3 பின்னாடி வரணும். A பின்னாடி தானே இருக்குது. அப்போ பாருங்கள், B இன்ட்டுனா X, 1, அப்புறம் X, 2, அப்புறம் X, 3, அப்புறம் Y, 1, Y, 2, Y,